இசைத்தமிழே நீ செய்த அருஞ்சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை பசி வருமோ பாண்டி நாட்டினிலே இறைவா பசி வரும் பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கும் நாத பாட்டினிலே உயிர் மயக்கும் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சிறப்பு. நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப அற்புதமா பாடுறீங்க ஒரு பாட்டும். இந்த பாடல் இப்ப தொண்டாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சில பாடல்கள் பாடுறவங்க அந்த ராகத்தை எல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆமா சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு? அது கிடையாது கிடையாது. நம்ம எல்லாம் கேள்விங்க முறையோட படிக்கல, சங்கீதம் இதெல்லாம் பாடல. நான் கேள்வியை எப்படி இந்த பாட்டை பாடினேன் மக்கள் முன்னாடி ஒரு படிச்சு ஓரளவு 40% தான், 100க்கு 4 10க்கு 4% தான் எடுக்கணுங்கிற ஒரு கொள்கை தான். மித்தபடி நம்ம முறையா கத்துக்கிட்டா கூட அது அப்படியே பழகி 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 அதை முறை கேட்டு தெரிஞ்சு பழகி அது கூட பெரிய விஷயம் கிடையாது. யாருமே சொல்லிக் கொடுக்கல, நான் காதுல வாங்குறேன், அதை நானே பிராக்டிஸ் பண்றேன், பாடுறேன்னா இந்த அளவுக்கு பாடுறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சம்பூர் ராமையாத்தோட பாட்டு வீணை குடியுடைய வேந்தனு சம்பூர் நம்ம கேள்விப்பட்டிருக்கல. வீணை குடியுடைய வேந்தனு ராவணன் பாடுவான். கேட்டது மாதிரி தெரியல, எங்க பாடி காட்டுங்க. வீணை கொடி உடைய வேந்தரே வீணை கொடி உடைய வேந்தரே வீரமே எதுவாயினும் இசை வெல்லமே உயிரெனவே நினைந்து உலவும் வீணை கொடி உடைய வேந்தனே ஆனந்த கான அமுதமலையே ஆனந்த கான அமுதமலையே பொழிந்து மனம் தன்னை உருக வழி செய்த வீணை கொடி உடைய வேந்தரே சங்கீத சௌபாக்கியமே என்றும் குன்றாத பெரும் பாக்கியமே சங்கீத சௌபாக்கியமே என்றும் குன்றாத பெரும் பாக்கியமே சங்கீத சௌபாக்கியமே மங்காத சுரநாதோ சாசனித நினிதாதனித பனிதனித நிதாபமாகரி கமா பப சதனித பப மங்காத சுரநாதம். அதுக்கப்புறம் சுரங்கள் வரும், அதை படிச்ச ஜுரம். அது இதெல்லாம் கூட நீங்க அந்த கேள்வி நேரத்திலேயே கடுமையான ட்ரைனிங் சார். இந்த கரெக்டா வருதா சார்? ஆமா. அந்த ராகங்கள் இதெல்லாம் நீங்க அப்படி ஒவ்வொரு எழுத்தா எழுதி அப்படியே மனப்பாடம் 10 தடவை சார். இந்த மருதமலை மணி ராமநாதன் சண்முகத்திட்ட ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டை எப்படினா பாக்கன்னு போனேன். நம்மகிட்ட டிக்கெட்டு காசு கிடையாது. நம்ம போனா 10 ரூபா டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. டிக்கெட் காசுங்க அடிச்சு கிடிச்சுப்ப எனக்கு முன்னாடி தள்ளியாம்பாங்க. என்ன டிக்கெட் கவுண்டர்ல வந்து நின்றுகிட்ட நீங்க போங்க ஆள் வரணும். அப்ப எடுப்பு இந்த மருதமலை தெய்வத்தை அந்த மருதமலை பாட்டு தான் வரும். இந்த பாட்டை எடுக்கிறேன் 50-60 ரூபா அங்கே போய் அந்த கவுண்டர்ல போய் டிக்கெட் கொடுக்குறேன். படம் பார்க்க போல இந்த பாட்டுக்காக போவேன் சார்.
படம் பார்க்க காசு இல்ல, ஆனா கவுண்டருக்குள்ள அந்த பாட்டை கேட்கணும். பாட்டை எடுத்து எடுப்பே தான் சார் அந்த படம். நீங்க தெய்வம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அது எடுத்து எடுப்பு இந்த வரணும் சொல்லி கோடிமலையில படம் அந்த பாட்டு முடிஞ்சு என்ன வந்தா டிக்கெட் அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்தேன், டிக்கெட் போயிட்டானே. இதெல்லாம் உண்மையிலேயே இது எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு அதை கத்துக்கிற கூடிய ஒரு வசதி இல்லைன்னா கூட அதை கத்துக்கிறன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் கத்துக்கலாம். உண்மையிலே வசதி இல்ல சார். என் மகளை தலையெடுத்துட்டேன், அவன் தேவையானதை வாங்கி அனுப்புவேன். அப்ப உனக்கு என்னப்பா வேணும், இந்த வாங்கி என் மகன் இபில வேலை பார்க்குது, என் மகன் ஐடில வேலை பார்க்குறேன். அவன் தான் ஒவ்வொரு இதா வாங்கி செல்லு இல்லை இல்லை எல்லாமே வாங்கிட்டு சார். அப்போ சும்மா வாயில தான் படிச்சுட்டு வாயில தான் படிவேன். ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஏகலைவன அந்த கதை. அது மாதிரி சார், அது மாதிரி சிறப்புங்க. உண்மையிலேயே மனசு உண்மையிலே ஒரு நெகிழ்வா இருக்கு நீங்க சொல்லும் போது. அப்படிலாம் அதாவது அந்த முக்கியமா கத்துக்கிறோன்னு ஒரு பாடகனா இப்ப வெளியில வரணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்கணும். வெறி அடாவடித்தனமா ஏறணும். எல்லாம் சொன்னாங்க இவனுக்கு வேலையிலே வந்துட்டாயா, நம்மள கிறுக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல சார். சொன்னா சொல்லிட்டு போறான்றது, சொன்னா சொல்லிட்டு போ. எனக்கு இறைவன், எனக்கு பகவான் கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு நல்ல வழி விடுவேன். அந்த வந்துட்டே நல்ல வழி கண்டிப்பா தேடி வந்துட்டே அது மாதிரி அந்த ஒரு வெறி இருந்தா தான் கத்துக்க முடியாது. எல்லா பாட்டும் ரொம்ப பாட்டு. உங்களுக்கு என்ன பாட்டு பழைய பாட்டு சொன்னா இந்த நேரத்துல பாடுவேன், இந்த டயத்துல பாடுவேன், இந்த நேரத்துல என்ன பாட்டு கேட்டாலும் பழைய. எனக்காக ஒரு பாடல் சொல்லுங்க. அது நீங்க என்ன பாடுவீங்க தெரியல, கேக்குறேன். சரியா அதுல சாங்க மட்டும் காமிக்கவா? மனதிலே தோன்றும். ஆமா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொன்னதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொன்னதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை, உலகம் புரியவில்லை. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே ஆடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா. சிறப்புங்க, சிறப்புங்க. என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி வச்சுட்டீங்க. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பண்ணும் பொழுது இன்னும் நாம பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா தேடல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு குருநாதரை தேடி போகணும்னு முயற்சி எடுத்தீங்க? அதெல்லாம் இல்ல சார். இல்ல என்னை கூப்பிடுவா, கண்ணா உனக்கு அந்தந்த பாட்டு வேணா சொல்லி தரேன்டா வாடா, டைம் தான் போவேன், டைம் கண்டா போவோம் சார், நான் பழகிக்கிறேன். அப்படியே நீங்களாவே பழகிட்டீங்கன்னா பழகிக்கிறேன். ஒரு சில நேரங்களில் கேட்டுருவேன் டக்குன்னு மேடையில, ஒரு மணிக்கு ஒரு மணி அவன் என்ன அப்படியே பாட்டு சார், அந்த பாட்டு நீங்க ஃபுல்லா கேட்கல. அதுல சிவமணி குபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி, சிவமணி குபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி. அந்த அடியை ரொம்ப கடுமையான அடி சார் அது. அதுல நெளிவிசும் நிறைய. அப்ப ஒரு ஆள் கேட்ட, ரொம்ப அருமையா பாடுறாயா, சூப்பரா பாரு, இது என்ன ராகம் கேட்டுட்டான் சார் அந்த ஆள். அவர் கேட்டார், ஐயா நமக்கு அந்த இதெல்லாம் தெரியாது, இருந்தாலும் நீங்க கேட்க ஆராபி ராகம் சார், இது வெரி குட், ஆராபி ராகத்துக்கு இன்னொரு பாட்டு சொல்லு அப்படின்னாரு. இது முடியுமா? சொல்றேன் சார், சொல்லுவோம். ஏரிக்கரையின் மேலே ஏரிக்கரையின் மேலே போறவள பெண்மையிலே
ஏரி கரையின் மேலே போறவள பெண்மையிலே என்ன உமை காதலியே நின்று சேர்ந்து போவும் கண்ணேன் அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நெல்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே தென்னை மரச்சோலையில சீட்டு போல போற பெண்ணே சீட்டு போல போற பெண்ணே தென்னை மரச்சோலையில சீட்டு போல போற பெண்ணே நில்லு கொஞ்சம் நானுவாரே சேர்ந்து பேசி போவோம் கண்ணேன் அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நெல்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. இதெல்லாம் ரொம்ப கடுமையான song. ஆமா சார். ஆராபி ராகம் ஏரி கிழமை போவாரு சீரிய டிஎம்எஸ் ஐயா போவாரு. அவர்கிட்ட நம்ம தூசி இல்ல இது கேக்குறது எப்படி சார் இருக்கு? அருமை அருமை அருமை. எந்த பாட்டுமே உங்கள்ட்ட நான் குறை சொல்ல முடியாது, எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்புறம் சிந்தனை செய்மனுமே அப்பவே கொடுப்பேன் சார். சிந்தனை செய்மனே இப்போ நிறைய பேரோட பாடல் பாடுறீங்களா? யார் யார் பாடல்லாம் பாடுவீங்க? இது வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா டிஎம்எஸ் ஐயா, சீர்காழி ஐயா, எஸ்பி பாலசுப்ரமணியா. எஸ்பி பாலசுப்ரமணியம் 4 பாட்டு தான் அது. அப்புறம் மருந்து சோமு, இது டிஆர் மகாலிங்கம். விரும்பினால இது பிபி சீனிவாஸ் விட்ட பாடகர் எல்லாரும். அது இந்த மந்திரிக்கு மேல வாராயணி வாராயணி படிச்சிருப்பாரு. அது அருமையான பாட்டு சார். அதெல்லாம் பழகுவேன். இப்ப இதுல வரக்கூடிய இத்தனை பேர் பாடல் பாடுவீங்க? ஆமா பாடுவேன். ஆனா நான் விரும்பி பாடுறது இந்த பாட்டு தான், இந்த இவரோட பாடல் தான் அப்படின்னு அதிகமா பாடுறது. எங்க மரியாதைக்கு எங்க சீரியலியா பாட்டு வெண்கல குரல், யாரையும் குறை சொல்லக்கூடாது. சீரியலியா சீரியல் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தார் சார். அப்ப ஒரு பாட்டு படிச்சேன். இந்த நல்லவன் வாழ்வான்னா ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவள் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். கூப்பிட்டார் சார். இந்து அப்படியே பாடுறப்பா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அவர் மையனுக்கு ரொம்ப பாராட்டினார். சீரியல் சிவசிதம்பரம் அவரே பாராட்டினார். அவரும் பாடினார் சார். சீரியலையா ரொம்ப எங்களுக்குள்ள தெருக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் சொல்ல பழைய 40 வருஷம் இருக்கும். அது ஆண்டவன் கட்டளை எம்ஜிஆர் படம் சார், பழைய படம். ஆமா கேட்டிருக்கேன். நல்ல அருமையான படம். அதுல இப்ப இப்ப நான் அந்த வரிசையில அவரு பிஹெச் அப்துல் அமீர் ஐயா பாராட்டியிருக்காரு, இவரு பாராட்டியிருக்காரு. இது மாதிரி பெரிய ஆளுக்கு யாரெல்லாம் உங்களை பாராட்டியிருக்காரு? கம்பன் கழகம் உலக அளவுல பெரிய கழகம் சார். அதுல ஆடிட்டர் சுந்தரராஜன் வருமான வரித்துறை அதிகாரி, அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டுவார். அவர் கழகத்துக்கு நான் தான் பாடுவேன். அவர் எப்ப நிகழ்ச்சி வச்சாலும் கம்பன் கழகத்தை பத்தி என்னை நோட்டீஸ்லயே போட்டுருவாங்க. கருணாகரன். அதே மாதிரி முத்தமிழ் மன்றம், அதுல முஸ்லீம் பாடல் தான் பாடுவேன். அது முஸ்லீம் சேர்ந்து வச்சுட்டேன். அதுல பாடல் நான் தான் வருவேன். இந்த கோயில் நிகழ்ச்சி எதா இருந்தாலும் நான் தான். திருக்குறள் பேரவையில திருவள்ளுவர் பாட்டு அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலேன் உடலுக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலேன் உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மலை போலே, பயிருக்கு மலை போலே, பைந்த மீன் விளக்காலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. இதெல்லாம் பாடி பிரைஸ் வாங்கிட்டு சைல்டு எல்லாம் கொடுத்துருக்காரு சார். அது தேசபக்தி பாடல்னா அருமையா படம். வெள்ளிப்பனி மலையில் மிதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், வெள்ளிப்பனி மலையில்
மீது லாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டிலர் வந்தே, நத்தினமக்கினிய பொருள் குணந்தே, நம்மருள் வேண்டுவது மேல் கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வெள்ளிப்பனி மலையில் மீது லாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். கோட்ல ஒரு அம்மா கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுதா, இதுதாயா பாட்டு. அதுல என் படம் பார்த்துருப்பியா? அதுல இருக்கிற கோட்டார் கூப்பிட்டு ரொம்ப பாராட்டாங்க. நக்கீரன் கோபால் பிடிச்சது அச்சம் என்பது மடமேடா. நக்கீரன் கோபால் பார்த்திருப்பீங்களா? அவர் முன்னாடி பாடிருக்கீங்களா? இதுல இருக்க அச்சம் என்பது, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடன் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா. ஜனக விஜயனின் முடித்தலை நேரித்து கல்லினில் வைத்தான் சேரன் மகன். கனக விஜயனின் முடித்தலை நேரித்து கல்லினில் வைத்தான் சேரன் மகன். இமய வரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா. நக்கீரன் அப்படியே கட்டி பிடிச்சு என்னையா பாட்டுந்தாயா வச்சுக்க, அதுல இருக்கு பாருங்க. அதுல பெரிய பெரிய ஆளுகள் தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கத்துல மிகப்பெரிய பாட்டெல்லாம் பாட இன்னைக்கு கூப்பிடுறாங்க. முஸ்லீம் பாட்டு அப்படியே பாடுவேன், முஸ்லீம் பாட்டு அப்படியே இல்ல. முஸ்லீம் பாட்டு ஒண்ணு பாடுறீங்களா? அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்னும், பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவள் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, அல்லாவை நாம் தொழுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது அவரு ஷேக் முகமது ஒரு பாட்டு பாட்டுருக்காரு. ஆமா, அப்புறம் ஆத்தாடி 4 சாங் மட்டும். ஆட்கள் எனப்படும் இரநேச செல்வர்களே ஆங்காங்கே ஏற்படுத்தி
அனைத்துலக மக்களுக்கும் நல்ல வழி காட்டி வைத்து அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழுமே. தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம்.